ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி கேர்ள்ஸ் பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃப்ரேம் ஸ்டைலில் ரொம்பவே அட்டகாசமாக ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு மேக் பண்ணேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு 2 அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்று பிக்சல் ஆப், இன்னொன்று கிnemastar. பிக்சல் ஆப் வந்து ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை டிலீட் பண்ணிக்கோங்க. டிலீட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள் ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குது. இதில் லாஸ்ட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் விரலை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு ஃபுட்டு கலரில் ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இமேஜ் தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், நான் கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோலாம் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால இந்த ஃப்ரேம் ஸ்டைலில் இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டே வாங்க. இந்த நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள் ரிலேட்டிவ் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து 100க்கு வச்சுக்கோங்க. 100க்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் கை வச்சு காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இங்கே இந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இதை லாக் பண்ணி விட்ருங்க. லாக் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப்பு பேக் வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே டாப் கார்னரில் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோவோ இல்லை யாரோட ஃபோட்டோவோ ஒரு 30 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சின்ன வயசுலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துருப்பீங்களா, அந்த ஃபோட்டோவை ஒரு 30 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. நான் உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனை 1:1 இருக்குது, அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபோட்டோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு சைஸ் தெரியலன்னா இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் விரலில் வச்சு இப்படி ட்ராக் பண்ணுங்கள், பெருசாகும் பாருங்கள். இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக தெரியும். மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் மேலே டச் பண்ணி இந்த ஜூம் பண்ணுறதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த இமேஜாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரேமுக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் 2 பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிடும். இப்போ அடுத்தது மறுபடியும் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கொடுத்து அடுத்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. 1:1 வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி இந்த இமேஜை மட்டும் சின்னது பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ் ஃப்ரேமுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. மறுபடியும் இங்கே 2 பேக்குன்னு இருக்கும், அதை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவையும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். 1:1 வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோவை. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இருக்கிற எல்லா பாக்ஸுக்கும் இதே மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோவை. எல்லா பாக்ஸுக்கும் இதே மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை அந்த ஜூம் இருக்கிறத எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாக்ஸு காலியாக இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இமேஜ் செட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி தந்த மாதிரியே இங்கே சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அல்ட்ரான்னு இருக்கும், அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேவ் டு கேலரின்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும்.
இப்போ ஃபுல்லாக வெளியே வந்துருங்க. இப்போ கிnemastar அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணுறதுனா 9:16 அந்த ரேஷியோ வச்சுட்டு நெக்ஸ்ட் போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் பிளாக் கலரில் செட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சொல்ல இன்னொரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே கிடச்சிட வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ நேரமாக பிக்சல் லெவலில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு இந்த இமேஜை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உங்கள் விரலை பிடிச்சி இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீனமேஷன் கொடுக்கணும். அது எப்படின்னாக்கா இந்த லெஃப்ட் சைடில் கீ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோவோட எண்டில் கட்சால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் விரலை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக இப்படி ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடுத்துட்டு வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு ஷேடோ பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கிடச்சி வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பான், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கிடச்சி வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இப்போ யாருக்கு பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க ஃபோட்டோ ஒன்று நின்றுட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வீடியோவோட 30 செகண்டுக்கு அதையும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கிடச்சி வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பிளாக் ஸ்க்ரீனில், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்கள் விரலை பிடிச்சி நல்ல ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் பிடிச்சவங்க பர்த்டே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான அட்டகாசமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியாக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஆடியோ செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆடியோ மேலே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ உங்கள் வீடியோவுக்கு செட் ஆயிரும். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் பிடிச்சவங்க ஃபோட்டோ மெமரிக்காக இந்த மாதிரி பேக்ரவுண்டில் சில்ட்ரன்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு முன்னாடி அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப அட்டகாசமாக இந்த மாதிரி ஒரு பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கடைசியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் டாப் கார்னரில் இங்கே ஒரு 6 மார்க் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேவ் டு வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.